வெல்கம் டு ஐ லவ் யூ யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் நான் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோனுடைய ஒரு சிறப்புகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்டில். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னையால் சேகரித்த தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் அந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வயலுக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய மூலவர் சுயம்பு மூர்த்தியாக 6 அடி உயரத்துக்கு மேல் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இவருடைய பெயர், இவர் என்ன நாமத்தில் அங்க அழைக்கப்படுகிறார் அப்படின்னா ஜெயவீர அபயஹஸ்த ஆஞ்சநேயர் இவருடைய பெயர். இந்த கோயிலினுடைய தெப்பக்குளத்தில் 2 குகைகள் இருக்கு. இந்த 2 குகைகளில் ஒரு குகை மூலவருடைய இடத்துக்கு வருவதாகவும், இன்னொரு குகை ராமேஸ்வரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தங்களுக்கு போவதாகவும் புராணங்களில் உள்ள கதைகளில் சொல்லியிருக்கிறாங்க. இங்குள்ள குளத்துல நம்ம குளிச்சோம் அப்படின்னா பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு வாரோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் பக்தர்களுக்கு ஒரு 5 வாரத்துல நமக்கு அது நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்றாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி அன்று லட்சார்ச்சனை இங்கு சிறப்பாக செய்கிறாங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணன், அடுத்து அனுமான் சந்ததிகளில் பூராமே விசேஷ பூஜைகளும் விசேஷ ஹோமங்களும் கும்பம் வச்சு ஜபமும் எல்லாமே சிறப்பாக பண்ணுறாங்க. அபிஷேகங்களும் முழுமையாக பண்ணுறாங்க. இந்த கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்னையிலிருந்து வாரீங்க அப்படின்னா சென்னை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நீங்கள் வந்துக்கலாம். கடையநல்லூரில் இறங்கி கடையநல்லூரில் இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்படியும் நீங்கள் வரலாம். இல்லை பஸ்ஸில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா தென்காசி தென்காசியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மதுரையிலிருந்து நீங்கள் இங்கே வாரீங்க, கடையநல்லூர் வாரீங்க அப்படின்னா அங்கேருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளிலும் இங்கு சிறப்பு தீபாராதனை, சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது.